அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா. இந்த நிகழ்ச்சியில் நீதி அரசர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்துட்டாங்க. இது தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இது எங்களுடைய ஒரு பெயிண்டருக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாத ஒரு சங்கத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த சங்கத்து மூலியமா ஒரு பெயிண்டருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எல்லாமே எங்களோட சங்கம் மூலியமா பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சங்கம் மூலியமா அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பெயிண்டரை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தரத்தை உயர்த்தி அவங்களுக்கு தேவையானதை அரசிடம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நம்மளுடைய சங்கம் பாடுபட்டு இருக்கு. இதுவரையில் நம்ம சங்கத்தில் 24,75,00,000 இன்சூரன்ஸ், இலவச இன்சூரன்ஸ், காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் அது இல்லாம ஒரு பெயிண்டரோட வாழ்வாதாரத்துக்கு இந்த சங்கம் ஒரு துணையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்தின் மூலியமாக ஒரு பெயிண்டரோட அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக்கிறதுக்கு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சங்கம் கூட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசுகிட்ட பெயிண்டருக்குன்னு ஒரு தனி நல வாரியம் வேண்டும். அது மட்டும் இல்லாம பேரிடர் காலங்களில் ஒரு பெயிண்டர் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னாடி இப்ப மீனவர்களுக்கு எப்படி சிறப்பு நிதி திட்டங்கள் கொடுத்தாங்களோ அது போல பெயிண்டருக்கும் எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நாங்க எல்லாமே பெயிண்டர் எல்லாமே தமிழ்நாடு 2 லட்சம் உறுப்பினர் மேல ஒன்று சேர்ந்து நாங்க சமூக சேவைகள் தமிழக அரசுடன் இணைந்து பேரிடர் காலங்களில் உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சங்கம் மேன்மேலும் வளரணும். அரசு வேலை வாய்ப்புகளை எங்க சங்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு தனி நல வாரியம் வேணும். அதாவது தொடர்ந்து தமிழக அரசோட வாரிய தலைவராக கொத்தனார் குரூப்பை சார்ந்த அவங்கள தான் தொடர்ந்து வாரிய தலைவராக நியமிக்கிறாங்க. கொத்தனார்லேயே பெயிண்டர் இருக்காங்க, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன் எல்லாருமே இந்த தொழிலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால பெயிண்டர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நீங்கள் ஊழியர்களுக்கும் தனி நல வாரியம் இருக்கு. வாரிய தலைவர் யாருமே போடல. அதனால பெயிண்டர்களுக்கு தனி நல வாரியம் எங்களுக்கு தனியா அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு வாரிய தலைவரா நாங்க தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலமாக சிறப்பான செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கோம். அதனால எங்கள் தலைமையிலான சங்கத்துக்கு இந்த வாரிய தலைவர் பதவியை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். வாரிய தலைவர் பதவியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறோம். இந்த 5ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து நாங்க பல கோரிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோரிக்கையை முதன்மையாக தனிநல வாரியம் அமைக்கணும். தொடர்ந்து எங்க தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள், வழங்கக்கூடிய நிதிகள் எதுவுமே சரியா எங்களுக்கு சேரதில்லை. முதல் கட்டமா இருக்கிற ஒரு சிலரை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோரிக்கைகள் எல்லாமே பணம் சேரது எல்லாமே அவங்களுக்கு தான் போகுது. எங்களை மாதிரி கடைசியா பெயிண்ட் அடிக்கிறவங்க கடைசியில வீடு முடிச்சுட்டு வெளியில வரோம். எங்களை மாதிரி சிறு சிறு தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கிறது இல்லை. இந்த பிரஸ் மீட் மூலியமாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து கடைசி நிலை பெயிண்ட் அடிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த உதவிகள் சேரணுன்றது எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக இந்த வீடியோ பிரஸ் மீட் மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து ஒரே ஒரு அமைப்பை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நலவாரிய பதவியை கொடுத்துட்டு இருக்காங்க. கொத்தனார் அமைப்பு சார்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க வாரிய தலைவர் பதவியை. கொத்தனார் மட்டும் இல்ல, ஒரு கட்டடம் எடுத்துட்டீங்கன்னா பெயிண்டர் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, பிளம்பர் இருக்காங்க, கார்பெண்டர் இருக்காங்க, பால் செல்லிங் போறவங்க இருக்காங்க. அதாவது ஏகப்பட்ட உறுப்பினர்கள். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கட்டட தொழில் தான். அதனால அந்த கட்டட தொழில ஏகப்பட்ட தொழிலாளிகள் இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க முதன்மையாகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்களை மாதிரி பெயிண்டர்கள் தொடர்ந்து நாங்க தூசிலையும் துரும்புலையும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆஸ்மா, கேன்சர் போன்ற பல வியாதிகள் வருது. இதை நாங்க தொடர்ந்து தமிழக அரசு 45 வயசு 35 வயசு ஆளுங்களாம் இறந்து போயிடறாங்க. இந்த நெடிகள் தாங்க முடியாம தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கணவனை இழந்து நிறைய அதிகப்படியா
பாத்தீங்கன்னா பெண் தொழிலாளர்கள் நம்மளுடைய ஃபீல்டுக்கு வராங்க, கணவர்கள் இழந்துடுறாங்க, அந்த தொழிலை பெயிண்ட் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து முதன்மைப்படுத்தணும், எங்களுடைய சங்கத்தோட பிரதிநிதித்துவமா எங்க தலைவர் வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வாரிய தலைவர் பதவியை வந்து எங்களுக்கு வழங்கணும்ன்றத முதலமைச்சருக்கு இந்த பிரஸ் மீட் வாயிலாக நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். இது சம்பந்தமாக தொடர்ந்து வந்து 3 முறை நாங்க வந்து தமிழக திறன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், திறன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் ஐயா அவர்களை சந்திச்சு 3-4 முறை நாங்க கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நாங்க வாரிய பதவி வழங்குறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை கேட்டிருக்கோம், வழங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தாமதப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களுக்கும் கோரிக்கையா வைக்கிறோம், எங்களுக்கு விரைவில் வழங்க வேண்டும். எங்களுக்கு ஏதாவது ஒரு வாரிய பதவி, ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா மட்டும்தான் எங்களை சார்ந்த தொழிலாளிகளுக்கு நாங்க நல்லது செய்ய முடியும். எந்த ஒரு பதவியுமே இல்லாம எங்களுடைய அரசாங்கத்தை வந்து நாங்க சொல்றது எந்த ஒரு கோரிக்கையும் காதுல எடுத்துக்க மாட்டேன்றாங்க அரசு அதிகாரிகள். அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னும் நாங்க பல மாவட்டங்கள்ல இது போன்ற கூட்டத்தை நாங்க அறிவுறுத்துவோம். கூட்டம் போட்டு தமிழக அரசுக்கு நாங்க வலியுறுத்துவோம். எங்களுக்கு விரைவில் கிடைக்கணும்ன்றத கோரிக்கையா வைக்கிறோம். இல்ல சார், இது வரைக்கும் எங்க சங்கத்துல நலிவடைந்த பெயிண்டர்களுக்கு அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம அவங்க யாருன்னு இது கண்டுபிடிச்சு அவங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முக்கியமான அதுக்கு சார்ந்தவங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாமே செஞ்சுதான் சார் இருக்கோம். இனிமேல் நாங்க செய்யும் போது கல்வி உதவித்தொகை, மருத்துவம் இதெல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து ஒரு பெயிண்டரோட பசங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக ஊக்கத்தொகைகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய மேல் படிப்புக்கு தேவையான வழிகாட்டலும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார். இருக்கு எங்களுக்கு என்னன்னு கேட்டா, ரொம்ப ஒரு உள் கிராமத்துல இருக்கிற பெயிண்டருக்கு வந்து சங்க நிலை என்னன்னு தெரியல. இந்த சங்கம் எதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, இந்த சங்கம்னா என்ன தெரியல. அதுக்கு உண்டான ஒரு டீம் ஒண்ணு ரெடி பண்ணி அந்த ஊராட்சி லெவல போயிட்டு ஒரு சங்கத்தை கூட்டம் வச்சு அங்க பாதிக்கப்பட்ட பெயிண்டர்களை உறுப்பினரா சேர்த்து அவங்களோட தேவைகள் என்னன்னு நாங்க சேர்த்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம் சார். சார், என்னுடைய பேர் வந்து மதிமாறன், மாநில தலைவர். அனைத்து பெயிண்டர் ஓவியர் நல சங்கத்தோட மாநில பொருளாளராக பயணிச்சிட்டு இருக்கேன். இந்த 5ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு பத்திரிகை மற்றும் ஊடக பிரிவுல இருந்து கோரிக்கை வச்சதுனால வந்ததுக்காக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கணும். அதோட சட்டமன்றத்துல சொல்லி அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் சங்காலத்திலே இன்னும் ஒரு பகுதியாக ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னோம். அது போல தொழிலாளர்களுக்கு என்ன தேவையோ அந்த தொழிலாளர்களுக்கு அமைச்சர் அவர்கள் நீங்கள் நினைக்கிறேன். அவர்களுடைய பணியும் பல்வேறு கடைகள் இருக்கும். ஆனா இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக ஏற்கப்பட்டு உங்களுக்கு தேவையானவற்றை அரசு செய்ய தயாராக இருக்கிறது. நீங்க வந்து அத்தனை பேர் தமிழ்நாடு முன்னாள் தெரியுங்க, எவ்வளவு உண்மையாக கொண்டிருக்கீங்க. ஹலோ, வணக்கம். இந்த நலச்சங்கத்தினுடைய 5வது ஆண்டு விழாவுக்கு என்னை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரிய ஒரு மதிப்பை மரியாதை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த சங்கம் வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், உயர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சாய்ராம். அவங்களோட அடிப்படை கோரிக்கைகளை இவருடைய அடிப்படை கோரிக்கைகளை அந்த லோக்கல்ல எம்எல்ஏ வந்தாங்க, மினிஸ்டர் வருவாங்க, அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு எனக்கு எழுதி வச்சா நான் என்னுடைய இதுல நான் அவங்களுக்கு எழுதுறேன். அது சரியா இல்லைன்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ பெட்டிஷன் போட்டு அதுக்கான நிறைவேறுகளை நம்ம செய்யலாம், நிச்சயம் செய்யலாம், நல்லது செய்யலாம்.